ஹிரண்மயி அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை பற்றி கேட்டுருக்கோம். அவள் நியூஜெர்சியில் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்டுருக்கோம். நம்ம போன வாரம் அவருக்கு பல்கலைக்கழக டெஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துட்டா. இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருக்கா. அங்கே தங்கி இருக்கும்போது எங்கே வெளியில் கிளம்பினாலும், வாசலில் கிளம்பினாலே குரு மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரித்தபடியே தான் இருப்பா. அவள் சொல்கிறா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 300-400 வாட்டியாவது நான் குரு மந்திரத்தை ஜபிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த குழந்தை. அப்படி தான் ஒரு நாளைக்கு அவள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வரதுக்காக பஸ்ஸில் கிளம்புறா. ஆனால் அந்த பஸ்ஸில் 4 பேர் தான் இருக்கா போல இருக்கு. அந்த 4 பேரும் ஏதோ வேலை இல்லாத ஒரு அடிமட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்காவா. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த குழந்தை பக்கத்தில் நின்றுண்டு, ஹிரண்மயி பக்கத்தில் நின்றுண்டு திரும்ப திரும்ப அந்த பொண்ணை தொட்டு தொட்டு பிச்சை கேட்டு தொந்தரவு பண்ணுறான். ரொம்ப பயமாக எடுத்து, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக எடுத்து மனசில் உதவிக்கு குருநாதரை தான் கூப்பிடுறா. ஆபத் பாந்தவரே என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு முறையிடுறா ஆச்சாரியாள்கிட்ட. அடுத்த நிறுத்தத்தில், பஸ்ஸோட அடுத்த நிறுத்தத்தில் ஒரு கருப்பறியின பெண் பஸ்ஸில் ஏறுறா. அவள் என்ன பண்ணுறா, இவாளுக்கெல்லாம் பயம், நமக்கெல்லாம் பயம் இல்லையா அந்த மாதிரி விரட்டுறதுக்கு, அவளுக்கெல்லாம் நல்ல தைரியம் அவளுக்கெல்லாம். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவனை சண்டை போட்டு கீழே பஸ்ஸை விட்டு விரட்டி விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் ஹிரண்மயி அவள் இடத்துக்கு இறங்கும் வரைக்கும் கூடவே துணையோடன் அவளுக்கு துணையாக நிற்கிறாளாம் அந்த கருப்பறின பெண். அதான் அவன் மனசில் நினச்சிக்கிறா, என்னை இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியது ஸ்ரீ குருநாதர் அல்லவா. தக்க சமயத்தில் அவர் இந்த பெண்ணை அனுப்பிச்சு என்னை காப்பாற்றியிருக்கார் அப்படின்னு ஆற்றுக்கு வந்ததும் கண்ணீர் விட்டு கதறி குருநாதருக்கு மானசீகமாக நமஸ்காரம் பண்ணுறா. அதான் அவள் சொல்கிறா, குரு மந்திரம்தான் எனக்கு கவச்சம், காவல் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. நமக்கும் அப்படி தான் இல்லையா, எப்போதுமே நமக்கு குரு மந்திரம் தான் நமக்கு காவல். அதை உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக ஆச்சாரியால் நீக்கிடுவா நிச்சயமா.